நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ டே 6 இன்னைக்குங்க. ஸோ டே 5ல வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்தேன். பட் கரப்ட் ஆனதுனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த வீடியோட கடைசியில் இருக்குது. ஸோ நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பாடி ஃபிட்டாக வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்மளோட ஹெல்த் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்க வாங்க. ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காய்ச்சல். ஸோ கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட் போடணும் ஒரு பேர்ப்போம். ஸோ அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூலிங் அதிகமாக இருந்தனால அதுக்கு அடுத்த நாள் இருமல் சளி காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாளும் அதேமாதிரி தான் இருந்து. பட் இதை வந்து ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இது பண்ணிட்டோம். பட் இன்றைக்குமே கொஞ்சம் இருமல் கொஞ்சம் சளி இருக்குது. பட் இருந்தாலும் கன்டினியூவாக பண்ணோம் அப்படிங்கிறதுனால இறங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாக்ஸுக்கு வெளியே போட்டாச்சு. சரி, அந்தளவுக்கு கூலிங்காக இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகுது. நான் இடையில வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஓடி வந்தேன். கொஞ்சம் இழைக்குது. பட் ப்ராக்டிஸுங்கிறது டெய்லியும் தொடர்ந்து பண்ணணுங்க. ஏதாவது ஒரு நாள் விட்டால் கூட அதுக்கான பலன் இல்லாமல் போயிடும். ஸோ பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் கிளியராக இருக்கேன். அதான் பண்ணலாம். எப்போவுமே நம்மளோட ஹாஃப் செஞ்சுரி. ஸோ 4 கிலோமீட்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் போடுறதே இடம் தான். ஸோ ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. வலினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என் ஃபீலிங்ஸை தப்புன்னு சொல்றவங்க முதல்ல ஏன் முன்னாடி வந்து நிக்கட்டும். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீசுவேன். பிடிச்சவங்களை இழக்கிறது எப்படி இருக்கும்?